அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொங்கல் வரப்போகுது. கரும்பு, சக்கரை பொங்கல் இது எல்லாமே ரொம்ப ஸ்பெஷல். ப்ரெக்னன்சிக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்க ஓவலேஷன் முடியும், அந்த டைமில் முடிஞ்சிருக்கு அப்படின்னா நான் கரும்பு சாப்பிட்டா பீரியட் ஆயிடுவேன், பச்சரிசி உடம்புக்கு சூடு அப்படிம்பாங்களே, ஸோ சாப்பிட்டா எனக்கு பீரியட் ஆயிருமோ அப்படிங்கிற கன்ஃபியூசஸ் இருக்கும். அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 மந்த்தில் இருக்கும் பொழுது இதெல்லாம் ஹீட்டு அளவாக சாப்பிடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரியான கன்ஃபியூசஸ்க்கெல்லாம் தான் இந்த வீடியோ இன்றைக்கி. பச்சரிசி உடலுக்கு கொஞ்சமாக சூடு அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் ஹீட் பாடியாக இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணி இப்போ தான் ஓரளவுக்கு ஓவலேஷன் முடிஞ்சு சிம்டம்ஸ்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அது இனிப்பாகவும் இருக்கும், ஜாஸ்தி சக்கரை பொங்கல் அப்படிங்கிறப்போ அது இனிப்பாகவும் இருக்கும். ப்ளஸ் பச்சரிசி அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஹீட்டு தான் உடம்புக்கு. ஸோ நீங்கள் அளவாக லிமிட்டாக டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ரொம்ப சுகர் கம்மியாக போட்டு செஞ்சுக்கலாம். பச்சரிசி சாப்பாட்டை லைட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. கரும்பு சாப்பிடலாம். கரும்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சீசன் டைமில் மட்டும்தான் கரும்பு கிடைக்கும். பொங்கல் வேணாலும் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பட் கரும்பு சீசன் டைமில் இந்த டைமில் மட்டும்தான் நம்ம நல்லா சாப்பிட முடியும். ஸோ கரும்பு நீங்கள் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். அது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. டைஜஷன் ப்ராப்ளம்ஸ், வாமிட் சென்சேஷன் அது குறைக்கும். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் கரும்பில் இருக்குது. ஸோ கரும்பு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் இனிப்பு நமக்கு சூடாகும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரொம்ப கிடையாது. சக்கரை பொங்கல் ஆல்ரெடி ஹீட் பாடியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா பொங்கல் டைமில் அலைச்சல் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், அதையும் சிலர் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கரும்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணவே வேண்டாம், தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். குறிப்பாக அதில் கால்சியம், பொட்டாசியம், ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது. கால்சியம் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதே போல் டயர்ட்னஸை அப்படியே சேஞ்ச் பண்ணும். அதில் இருக்கிற இனிப்பு சுவை நம்மளுடைய சுறுசுறுப்பு தன்மை அதிகரிக்கும். ஸோ அது நீங்கள் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு கரும்பு ஜூஸ் குடிச்சிங்க அப்படின்னாவே நமக்கு அந்த டயர்ட்னஸ் மாறிடும். கரும்பு ஜூஸை நீங்கள் கடையில் வாங்கி குடிக்கும் பொழுதும் இஞ்சி சேர்க்காமல் குடிச்சிக்கோங்க. சிலருக்கு இஞ்சி ஹீட் அப்படிம்பாங்க. ஸோ இஞ்சி சேர்க்காமல் நீங்கள் கரும்பு ஜூஸ் குடிச்சிக்கிட்டால் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த கரும்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கரும்பு ஜூஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அது எடுக்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஹீட்டெல்லாம் குறைச்சி யூரின் நல்லா போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் எடுத்துக்கலாம். ஸோ சீசன் டைமில் மட்டும் கிடைக்கக்கூடிய கரும்பை தாராளமாக ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பச்சரிசி பொங்கல் அப்படிங்கிறப்போ நீங்கள் அளவாக லிமிட்டாக டேஸ்ட்டுக்காக மட்டும் எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஜாஸ்தி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது டைஜஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம். சிலருக்கு வயிறு வலி வரலாம் ஹீட்னால். அதனால் அதை மட்டும் கொஞ்சமாக அளவாக டேஸ்ட்டாக சாப்பிட்டுக்கோங்க. மற்றபடி கரும்பு சாப்பிடலாம். ப்ரெக்னென்சிக்கு வெயிட் பண்ணுற எல்லாத்துக்குமே mylanji.com சார்பாக சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு ஆல் தி பெஸ்ட். எல்லாத்துக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸாக நான் சொல்லிக்கிறேன். எல்லோரும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். சேஃபாக பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.